அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் வரதட்சணை கொடுமையால் ரிதன்யா என்கின்ற பெண் உயிரிழந்த சம்பவத்தை பத்தி நீங்க நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஈக்வல் 53 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ரிதன்யா தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது என்னன்னா வரதட்சணை கொடுமையால தற்கொலை பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய காணொலி எதுக்குன்னா, வரதட்சணை கேட்கிற குடும்பத்துல நீங்க பொண்ணு கொடுக்காதீங்க. ஸோ அதுக்குண்டான ஒரு விழிப்புணர்வு காணொலியை தான் இதை நாங்க பதிவு செய்யறோம். ரிதன்யாவோட கல்யாணத்துக்கு 2-3 கோடி வரை செலவு பண்ணியிருக்காங்க. அதுல மாப்பிள்ளை, அது ரிதன்யாவோட கணவர், அவங்களுக்கு 300 சவரன் நகையும் 70 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு காரும் கொடுத்துருக்குறாங்க வரதட்சணையா. இவங்க அந்த கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளை வீட்டு சைடுல இருந்து 500 சவரன் நகை வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்களாம். அதுக்கு ரிதன்யாவோட அப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு 300 சவரன் நகையை வச்சுக்கோங்க, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 200 சவரன் நகையை நாங்க தரோம் அப்படின்னு பேசி முடிச்சிருக்கிறாங்க. எல்லாம் உண்மையா சொல்ல போனா ரிதன்யாவோட அப்பா ரிதன்யாவை காசை கொடுத்து வியாபாரம் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். உங்களுடைய பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா, பையன் நல்லவனா கெட்டவனான்னு பாருங்க. பையன் என்ன ஜாதி என்ன மதம் நல்லா பார்க்காதீங்க. பையன்கிட்ட சொத்து இருக்கா அதெல்லாம் பார்க்காதீங்க. பையன் உங்களுடைய பொண்ணை நல்லா பத்திரமா பார்த்துக்கணும்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைங்க. பையனுக்கு 100 ஏக்கரா நிலம் இருக்குது, 4-5 வீடு இருக்குது, 10 கார் இருக்குது. நம்ம பொண்ணை கொடுத்தா வசதியா இருப்பாங்கன்னு நினைச்சு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பொண்ணை நீங்களே குழிக்குள்ள தள்ளுறீங்கன்னு அர்த்தம். வரதட்சணை கேட்கிற குடும்பத்துல பொண்ணு கொடுக்காதீங்க. ரிதன்யாவுக்கு என்ன நடந்ததோ அதே உங்களுடைய பொண்ணுக்கும் நடக்கும். இந்த கலப்பு திருமணம் பண்றவங்க எல்லாரும் நாடக காதல், நாடக திருமணம் சொல்லிட்டு ஒரு சிலர் கும்பல் கூவிட்டு இருந்தாங்க. ஆனா ரிதன்யாவோட வாழ்க்கையில நடந்ததுதான் நாடக காதலும் நாடக திருமணமும். பணம் வச்சுட்டு இருக்கிறவனால நல்லவன், பணம் இல்லாதவனால கெட்டவன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த எண்ணத்திலிருந்து வெளியே வாங்க. இப்போ ஒரு 100 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், 100 பேர் பணம் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுல 80 பேர் என்ன பண்றாங்கன்னா அயோக்கியத்தனம் தான் பண்றான். அவன் ஏன் அப்படி பண்றான்னா, பணத்தை கொடுத்து நம்ம சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற திமிர்ல பண்றான். ரிதன்யாவுக்கு திருமணமாகி 78 நாட்கள் தான் இருக்கு. அதுக்குள்ளார ரிதன்யா தற்கொலை பண்ணிட்டாங்க. அந்த 78 நாள்ல அந்த பொண்ணு எவ்வளவு வலி அனுபவிச்சிருக்கோம், எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்கோம். எல்லாம் எதனால வந்தது? இந்த வரதட்சணையால வந்தது. பணம் ரிதன்யாவை காப்பாற்றவில்லை, ஜாதகம் ரிதன்யாவை காப்பாற்றவில்லை, ஜாதி பொருத்தம் ரிதன்யாவை காப்பாற்றவில்லை, ஏன் திருமணத்திற்கு சாட்சியாக இருந்த கடவுளும் ரிதன்யாவை காப்பாற்றவில்லை. ஏனென்றால் இவை அனைத்தும் மனிதன் தனக்காக ஏற்படுத்தி கொண்ட பிம்பங்கள். அவ்வளவுதான். வாழ்க்கைக்கு என்ன தெரியுங்களா தேவை? மனசாட்சி, அன்பு, புரிதல். இது இருந்தா போதுங்க. விதிப்படி நடக்கும் என்றால் இடையில் இந்த கடவுள் எதற்கு? இப்ப நம்ம வெளியில போறோம், ரோட்டை கிராஸ் பண்றேன்னே வைங்களேன், 2 பக்கம் பார்த்துதான் நம்ம கிராஸ் பண்றோம். வரதட்சணையால ரிதன்யாவுக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாது. நன்றி.